30 டேஸ் ஆஃப் டைலரிங் டிப்ல டே 5. இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு சுடிதாருக்கோ இல்லை ப்ளவுஸ்க்கோ இந்த மாதிரி பேட்டர்ன் வச்ச நெக் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல லென்த் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம நெக் வைக்கும்போது ஃபினிஷிங் கரெக்டாக வராது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப் வரும். அந்த ஃபினிஷிங், அந்த கேப் இல்லாமல் அந்த ஃபினிஷிங் நம்ம எப்படி தைக்க போகிறோம்னு சொல்லி தான் இது ஒரு டிப்பு. வாங்க பார்க்கலாம். இந்த லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா கழுத்தோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்கணும். இதில் வந்து 7 இருக்குது. எனக்கு இந்த அளவுக்கு தேவையில்லை. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், கரெக்டாக ரெண்டும் மடிச்சுக்கிறேன். இந்த நெக்லேருந்து இந்த நெக்கு கரெக்டாக இருக்குங்களா, அங்கே மடித்து சென்டர் பிடிக்கிறேன். இந்த சென்டரை அழகாக மடித்து அப்படியே இந்த மாதிரி மடிச்சுட்டு 1/4 இன்ச்சுக்கு நான் வைக்கிறேன். நான் ஒரு குதிரை இடம்னு சொல்லலாம், ஓகேங்களா. 1/4 இன்ச்சுக்கு நான் வச்சு அப்படியே இங்கே வச்சு நல்லா ஷார்ப்பாக எடுத்துன்னு வர போகிறேன். தெரியுதுங்களா எவ்வளோ ஷார்ப்பாக தைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு 1/4 இன்ச்சுக்கு வச்சு அப்படியே ஷார்ப்பாக நம்ம டாட்க்கு பிடிக்கிற மாதிரி பிடிக்கணும். பிடிச்சிட்டு திருப்பும் போது அந்த நெக் வந்து பார்த்தீங்கன்னா இன்ச் இப்போ கம்மியாக இருக்கும், ஓகேங்களா. 7 இன்ச் இருந்தது 6.25 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இது எனக்கு போதுமானது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நெக் இப்போ தைக்கும் போது ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும், அதே மாதிரி அகலமும் ஆகாது. இந்த நெக் அப்படியே பேட்டர்ன் ஃபினிஷிங்காக அப்படியே அழகாக வரும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. பாய்.